நீ தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன், ஒரு பட்டியலின சாராத ஒரு தலைவர் வீட்டுல யாராவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லாத ஏதாவது ஒரு தலைவர் வீட்டுல அம்பேத்கர் சிலை யாராவது இருக்கா? யார் வீட்டுல இருக்கா? யார் வீட்லயாவது இருக்கா? எந்த கட்சி தலைவராவது இருக்கா? யார் வீட்லயும் கிடையாது. எங்க ஐயா வீட்டுல இருக்கு. எங்க ஐயா வீட்டுல இருக்கியா? இது ஏதோ சும்மா விளம்பரத்துக்கு எங்க ஐயா செய்யல. எங்க ஐயா வீட்டுல அம்பேத்கர் சிலை எப்ப திரும்ப வச்சது? 15 ஆண்டுகளுக்கு முன்பு வச்சது. அந்த அம்பேத்கர் சிலை யார் திரும்ப திறந்து வச்சா? திருமாவளவன் அவர்கள். தெரியாது நிறைய பேருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகுகின்ற காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லு தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று. கட்சி தொடங்கி 35 வருஷமாவது. 35 வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இருந்துட்டு இருக்காங்க. இது வேற எந்த கட்சியாவது இருக்குமா? எந்த கட்சியினுடைய அரசியல் சாசனம் இருக்குமா? இல்லையே. இது எதை விளம்பரத்தில் பண்றோமா? இல்ல. ஐயா அவர்கள் 45 வருஷமா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறார், போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார். ஐயா அவர்கள் 1980 வண்டி செல்வம் தொடங்கிய காலத்தில் அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் 3 தீர்மானங்கள். ஒரு தீர்மானம் வண்டிகளுக்கு தனி ஒதுக்கீடு, இரண்டாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி, மூன்றாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு 18 விழுக்காட்டில் இருந்து 22 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்த வேண்டும் என்று 45 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்மானம் போட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள். இது யாராவது பேசுவாங்க? பேச மாட்டாங்க. திமுக மற்ற கட்சிகள் வெறும் வெறுப்பு அரசியல், அடையாள அரசியல். சண்டை போட்டு 2 சமுதாயம் சண்டை போடணும், 2 சமுதாயம் அடிச்சுக்கணும், அப்பதான் அவங்க ஆதாயம் தேடுவாங்க. ஓட்டு அவங்க எல்லாம் போடுவோம். 3 தீர்மானங்கள். ஒரு தீர்மானம் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு, இரண்டாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி, மூன்றாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு 18 விழுக்காட்டில் இருந்து 22 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்த வேண்டும் என்று 45 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்மானம் போட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள். இது யாராவது பேசுவாங்க? பேச மாட்டாங்க. திமுக மற்ற கட்சிகள் வெறும் வெறுப்பு அரசியல், அடையாள அரசியல். சண்டை போட்டு 2 சமுதாயம் சண்டை போடணும், 2 சமுதாயம் அடிச்சுக்கணும், அப்பதான் அவங்க ஆதாயம் தேடுவாங்க. ஓட்டு அவங்க எல்லாம் போடுவோம்.